ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம அந்த வேர்ல்டை கண்டினியூ பண்ணலாம். நான் ஒரு டைம் சும்மா விளாண்டுலாம் பார்த்தேன். எனக்கு ஒரு வேர்ல்டில் டைமண்ட் கிடச்சிச்சு, டைமண்ட் ஸ்வாடு கிடச்சிச்சு. அந்த வேர்ல்டு இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த வேர்ல்டு தான் கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த வேர்ல்டு நம்ம ஆல்ரெடி ஹவுஸ் பில்டு பண்ணிட்டு ஃபார்ம்லாம் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோவை. நம்மளுக்கு இப்போ ஃபுட் சோர்ஸே என்னடா இங்கே இருக்கேன். நம்ம இங்கே தானே ஸ்டாப் பண்ணேன். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டேன்னா ஃபார்ம் பில்ட் ஆகிடுச்சு. என்னடா இன்னும் இது வளராமல் இருக்குது. ஜங்கிளுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் போகலாமா? அங்கே ஒரு கேவ மாதிரி ஒரு இடம் இருக்குது. நம்மளுக்கு பிக்காக்ஸ் தான் இல்லை கைஸ். நம்மகிட்ட இருக்க ஏதாட்டு ஒரு பிக்காக்ஸ் வச்சு ஒரு பிக்காக்ஸ், இந்த அயன் பிக்காக்ஸை நான் வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தேவையில்லை. இந்த அயன் பிக்காக்ஸ் அப்புறம் வேஸ்ட் ஆயிடணும்னு பார்க்குறேன். கோல் மடக்கு இது என்னது? இது பியர்சிங் என்ன என்சாண்ட் புக்குன்னே தெரில கைஸ் எனக்கு. ட்ரிம் ஆர்மர் இருக்குது. நான் ஒரு ஆர்மர் தான் எனக்கு கிராஃப்ட் பண்ண போகிறேன். சும்மா ஆர்மர் இல்லாமலாம் சுற்றிட்டுலாம் இருக்க முடியாது, எல்லாம் போட்டுருவானுங்க வந்து நம்மளை. ஒரு ஆர்மர் பண்ணியாச்சு. ஆர்மர் எக்யூப் பண்ணிட்டோமா? ஏய், பூட்ஸ் என்னடா ஆச்சு? இன்னும் நம்மகிட்ட இவ்வளோ இருக்குது ஆர்மரு. ஓகே, இதெல்லாம் தூக்கி இப்போதைக்கு ஸ்டோரேஜில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையில்லை. தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. கோபிள் ஸ்டோன் தேவையே இல்லை. நம்ம இன்னொரு பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே இருக்குன்னு அந்த திங்ஸ்லாம் இருக்குது. ஹோம்ஸில் கொஞ்சம் ஃபுட் எடுத்து வச்சுக்கணும். என்ன பண்ணலாம்? கிராஃப்டிங் டேபிள் எடுத்தாச்சு. ஃபார்மசியும் எடுத்தாச்சு. ஃபிஷ்ஷிங்கிற இடத்துக்கு இங்கே போட்டு ஓகே. பெட்டு ஓட்டு எப்பவும் என் கூடயே இருக்கணும் கைஸ். ஓகே, ஒரு பண்டல் ஃபுல் எம்டி. கோல் எடுக்க மறந்துட்டேன், நல்ல வேலை. நம்மகிட்ட ஸ்வாட் இருக்குது, எல்லாமே இருக்குது கைஸ். என்னடாது? பாய் டாகிஸ், செலோ போலாம். ஒரு நல்ல கேவாக கண்டுபிடிக்கணும் கைஸ். இன்னும் எனக்கு தெரியல நான் எதுக்கு ஜங்கிள். இது ஒரு பயம் கைஸ். டயன் தேவையான வாட்டர் பக்கெட் இருக்குது. கேவுன்னு நினைக்கிறேன். இல்லை கேவில். இப்போ நான் இதுக்கு மேலே போனோம். இல்லைன்னா இங்கேயே ஏதாவது ஸ்ட்ரிப் பாயிண்ட் பண்ணலாமா? தப்பாக பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே எதுவுமே எந்த கேவ் இருக்க மாதிரியே இல்லை. நம்ம வீட்டிலேருந்து தொலைஞ்சிட கூட கூடாது. எனக்கு எப்படி கோஆர்டினேட்ஸ் பார்க்கணுன்னு கூட தெரியாது. ஃபஸ்ட்டு வீட்டுக்கிட்ட போய் சுற்றலாம். என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ
குறைஞ்சிருக்கு. ஸ்ப்ரிண்ட்ல இருந்துருக்கேன். சீடு என்ன பண்ணலாம்? வந்த வழி வந்து அந்த சைடு. வெளியா போகலாம். வாட்டர் மேலான் சூப்பரான வாட்டர் மேலன். 1 2 3 1 2 3 வாட்டர் மேலன். செத்துட்டானா? ஒரு பவுச் போட்டான். என்ன இவ்வளோ வரைக்கும் இது வாட்டர் மேலன் ஒன்றோட செலவு? இந்த இடத்துக்கிட்ட அது இடம். சரி கைஸ், ஓகே போகலாம். ஒவ்வொரு இடமும் மார்க் பண்ணிட்டே போடும் கைஸ். தொலைஞ்சிட்டேன்னா இப்போ நம்ம கட்டியிருக்க இடத்தோட ஒரு நல்ல இடம் கண்டுபிடிச்சோன்னா பேஸ் அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்து பார்த்துருக்கணும் கைஸ். நல்லா இருக்கு இடமே. செம்ம இடம்டாடி. இடம் நல்லாவே இல்லையே. சரி, நான் முன்னாடியே நல்லா சுற்றி இருக்கணும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுருக்கேன். பேஸ் அவசரப்பட்டு கட்டிட்டோமோ அதான் நினைக்கிறேன். பேஸை போய் டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். தப்பாக நம்ம அவசரப்பட்டு பில்டு பண்ணிட்டோம் கைஸ் பேஸை. நான் இந்த பேஸை லீவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் டாகிஸ்லாம் என் கூட இருக்காது. அதான் பார்க்குறேன். சார்ஜ் எனக்கு இது உடங்கிட்டா. இது அவனை ஸ்பான் ஆகலை. ஃபுட் சோர்ஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வெளியே வந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு ஸ்டாக் கிட்ட ஃபுட் இருக்கு நம்மளுக்கு தேவை. அம்மா எவ்வளோ ஃபுட்டு காட்டே. நம்மளோட வேல்யூபிளான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். இவ்வளோ இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். இங்கே ஃபுட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஃபுட்டு வச்சுருக்க இடம் இருக்குதுன்னு கூட பார்க்க கூட இல்லை. இந்த சைடே வந்துடும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு பேஸை பில்டு பண்ணிட்டேன். நம்மளால் முடிஞ்ச அளவு சாவமாக பேசுனீங்களா? ஆனால் பேஸ் இல்லை. அந்த ரீஸ்பான் பாயிண்ட்டையும் போயிட்டு உடைக்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ டார்க்காக இருக்குது.
கைஸ் நம்ம போகலாம். சாரி பேஸ் ஒன் இப்போ நான் லீவ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு இந்த பேஸ் கட்டுறது செட்டே ஆகலை கைஸ். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர்லேயே இருக்கணும், அதுதான் எனக்கு நான் பிடிச்சிருக்கு. ஒரு 2 போட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாதெல்லாம் வச்சுட்டு போயிடலாம் கைஸ் இங்கேயே. ஆனால் இந்த இடத்த நான் மறைக்கவே மாட்டேன். ஆர்மர் தேவையில்லை, ஒரு பெட்டு போதும், தேவையில்லை. இது எதுக்குன்னு தெரில, ஆனால் இதை நான் வச்சுட்ருக்கேன் இன்னும். சீடு இந்த இடத்துட்டே போக போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இங்கே தேவையானதுன்னு எடுத்து இந்த சைடு ஃபுட்டு சோர்ஸ். ஓகே, இதுவும் ஃபுட்டு. லீடு தேவைப்படுது, கிளாஸ். பவுன்ஸில் ஒரே ஒரு போட்டு மட்டும் எடுத்துகிட்டு போனோம். ஓகே, இப்போ இது கிடையாது, மாற்றி தூக்கி உள்ள போட்டு ஓகே தான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், பாய் பேஸ் பாய். நம்ம நம்ம ஏதாச்சும் ஒரு டாகியை கூப்பிட்டு போகணும். எதை கொள்ளலாம்? இன்னைக்கு 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருக்கீங்களேடா. ஆனால் கஷ்டமாக இருக்குது, ஃபாலோ பண்ணுறா. வேறு வழியும் நம்மளுக்கு இல்லை கைஸ். ஒரு டாகியை தான் கூப்பிட்டு போக முடியும்னு நிலமை. ஏறிட்டியா? என்னால் இது அடிக்கிறேன். ஏன்னா இந்த ராஃப்டால் ஒரே ஒருத்தனால தான் வச்சுட்டு போக முடியும். அப்படின்னா ராஃப்ட் ஒரு போட் எடுத்துக்கலாம். இந்த போட்னா நானே இந்த ஒரு போட்டில் தான் கைஸ் நான் ஸ்டார்டிங்லேருந்தே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸ்டாக்காக ஃபுட்டு இருக்கு. எங்கடா அவனை? எனக்கு ஃபஸ்ட்டு ஹீல் பண்ண, என்ன செத்துருவான். வாடா டே. இல்லாம ஆட்டு ட்ரேடிங் என்ன ட்ரேட் பண்ணுறாங்க? என்ரோல்டுக்குன்னா என் வாட்டர் பாக்கெட் இந்த லூஸ் கிட்ட கொடுக்கணுமா? போட்டா டே. கொள்ளுடா, அவன் அடிச்சு கொள்றா. வாடா.
ஏறுறானே என்னடா பண்ணிட்டு ஏறுறானே என்னடா பண்ணுற ஏறிட்டான்டா. ஓகே ஏறிட்டானா. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இந்த பேஸை லீவ் பண்ணுறதுக்கு. நான் இல்லை இந்த வழியாக பார்த்துட்டோம். ஏன்னா பேஸ் கட்டாக ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாது கைஸ். அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் டெய்லி இறங்கிட்டியா இல்லை ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இவ்வளோ நாள் பேஸை பில்டு பண்ண வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் பண்ணிட்டேன், யாருன்னு தெரில. இதெல்லாம் குட்டி இடம் கைஸ். அப்படின்னா நம்ம அந்த போன இடத்துக்கே தான் போகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் பேஸை லீவ் பண்ணுறது. வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும்னா போகணும். நீ வந்துடும் எனக்கு தெரியும். வேண்டாம் நீ வந்துவியா இல்லையா? இப்போ எனக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அசை. கத்தாத வாயில அடிப்பேன். சரி கைஸ் போகலாம். எனக்கும் பிடிக்கல தான் இந்த இடத்த விட்டு போகிறது. வேறு வழி இல்லையே. போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக கொஞ்சம் 3 நாள் வா இருக்குது, எடுத்துகிட்டு போயிடலாம். சரி கைஸ் போகலாம் கைஸ். இனிமேல் நேரத்தில் நமக்கு வேலை இல்லை. வில்லேஜ் பார்த்தோன்னா வில்லேஜில் செட்டில் ஆகிடணும். இல்லைன்னா மைனுக்குள்ளே இறங்கிடணும். சரிடா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். குருவன் போட்டல் அந்த இடத்துல அந்த போட்டிலுக்கு போனோம் கைஸ். அங்கே கரெக்டான அளவு நமக்கு ஆக்சிடியன் இருந்துச்சுன்னா போதும் கைஸ். அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு கேமை பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சன் செட் ஆகுதுடா, தூங்குங்களாண்டா. என்ன அவ்வளோதான், தூங்கியா. கஷ்டமாக தான் இருக்குது பேஸை லீவ் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு வேறு வழி இல்லை. பூஜா வாடா. அம்மா இந்த இடம் இவ்வளோ டேஞ்சரடா. இவனை ஏற்றுறதுக்குள்ள இந்த போட்டில் 10,000 வாய்ப்பு அடிக்கலாம். என்னது டேய், நீ யாண்டா இவன்? சப்போஸ் இந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டுனா நம்ம டாய்க்கு உயிர் பண்ணுறது கஷ்டம்தான் கைஸ்.
இருக்குது guys இந்த எல்லாமே. என்ன உங்களுக்கு வேக வச்ச மட்டன் கிடச்சிருச்சு. அதான் இது சாப்பிட்டா நல்லா ஹங்கர் ஃபுல்லாகும். ஓ மை காஷ். இவ்வளோ பெரிய இடமா இருக்கேடா. வீடு கட்டலாமா? ஆனால் வேணாம், இப்போ சாப்பிடக்கூடாது. இப்படியே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் காய்ஸ். குட்டி ஐலாண்டு மாதிரி இருக்குது. சரியாக இருக்குமான்னு குட்டி ஐலாண்டில் பெருசு மாட்டேப்பா. இப்போ வந்தாண்டா உருப்படியாக ஒரு கேவ் பார்க்குறேன். அடிச்சாண்டா லூஸு. ஏற்கே நிற்கலாம் கொஞ்ச நேரம். இந்த இடம் நல்லாவே இல்லை. கேவன்ட்டா தெரியாமல் இது. இப்போ சாப்பிட்ணுங்க. அங்கே 2 குறைஞ்சிருக்கு, 2மே ஃபுல். ஊட்டி ஃபிஷ். ஏன்னா பேஸ் பில்ட் பண்ணணும்னு தோணுதலவே இல்லை. ஆமாம் மறந்துட்டேன் காய்ஸ். நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி நம்ம போட்டு தண்ணியில் சிங்க் ஆகி டாகி செத்துருச்சு. என்னோட மனசே உடஞ்சிருச்சு. டாகி அவ்வளோ கஷ்டப்பட்டு பத்திரமாக பார்த்தேன். மொத்தமாக ஒரே செகண்டில் என் டாகி செத்துருச்சு. இந்த ஒரே ஒரு அயன் எடுக்கிறதுக்காக ஒரு செகண்ட் நேரம் வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. டாகி செத்துருச்சுல இப்போ தண்ணிக்கு ட்ரௌன் ஆகி செத்துருச்சு கைஸ். சாதாரணமாக சாவலை, ட்ரௌன் ஆகி செத்துருச்சு. இப்போ நான் இங்கே ட்ரௌன் ஆகி நான் செத்த மாதிரி நானும் இங்கே சாக போகிறேன். நான் காப்பாற்றலாம் பார்த்தேன். போட்டு வேறு ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடுச்சு. அதுக்கடுத்து அது டாகி சுத்தம்னா உடச்சிட்டு வந்தேன் போய் போட்டேன். ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. எதுவும் தெரில. அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்போ பார்த்தாலும் ஜங்கிள் ஜங்கிள் ஜங்கிள். அங்கே எதுவும் நல்ல இடம் இருக்க மாதிரி இருக்கே. இதெல்லாம் என்னதுன்னே தெரில. பயம் ஏதோ மாறுற மாதிரி இருக்கு கைஸ். டேய் என்னடா ஆச்சு ஆக்ஸுக்கு? டேய் ஆக்ஸ் போச்சா? இங்கே இருக்குதுடா. இந்த வாட்டர் மேலன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேமில். ரிசோர்ஸ்லாம் ஆனால் அது ரொம்ப கம்மியாக தான் ஹங்கர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஹங்கர் ரொம்ப பசிக்குது. அப்புறம் அந்த எப்படி குக் பண்ணலாம் அந்த ஃபுட்டெல்லாம். ஆனால் போச்சா இன்வென்டரி.
குப்பை பண்டில் ஃபுல், அதால் இன்னொரு குப்பை பண்டில் ரெடி பண்ணணும். வாங்கடா, இங்கே வாட்டர் மெலன்ஸ் தான் முக்கியம். ஏதாச்சும் ஒரே ஒரு பொருள் இந்த ஆசோல் செல்லு கூட இருக்கட்டும். சிங்கராட் போடு, போடு போடு போடு, அவ்வளோதான் போட்டேன். என்னடா நான் இவ்வளோ யூஸ் பண்ணதுக்கே இவ்வளோ டியூரபிலிட்டி போகுது. கேவலமான எக்ஸசைஸ் போதும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் மெலன் தேவை.